Hello viewers, வணக்கம் and welcome to Fight Club. So இந்த particular series அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸுக்கான வேல்யூ அடிஷன் சீரீஸ். உங்களுக்கு யூபிஎஸ்சி மெயின்ஸ் பேப்பரில் GS4 எத்திக்ஸ் கேரிஸ் 250 மார்க் அண்ட் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பேப்பர். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வேல்யூ அடிஷன் சீரீஸ் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் சீரீஸ். இதில் நம்ம ஹை yielding டாபிக்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அந்த டாபிக்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு கிளாஸ் அண்ட் நோட்ஸ் மாதிரி கொடுக்கலாம், ஒரு இன்ஃபோகிராஃபிக்கோட அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் ஸ்டார்ட் பண்ண ஒரு சீரீஸ் தான் இந்த பர்டிகுலர் சீரீஸ். ஹோப் யூ சப்போர்ட் திஸ் சீரீஸ் அண்ட் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிற வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி. ஏன் இன்டெகிரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ இல்லையோ அந்த டைட்டில் ஆர் அந்த பேப்பர்லேயே எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் தான் இருக்கு. ஸோ அதில் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் சிங்கிள் வேல்யூ, இட் இஸ் அ வைட் ஆஸ்பெக்ட் ஆஃப் வேல்யூ. இந்த இன்டெகிரிட்டி பற்றி எல்லா வருஷமும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2014 இன்டெகிரிட்டி வித்தவுட் நாலேஜ் இஸ் வீக் அண்ட் யூஸ்லெஸ், பட் நாலேஜ் வித்தவுட் இன்டெகிரிட்டி இஸ் டேஞ்சரஸ் அண்ட் ட்ரெட்ஃபுல். வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை திஸ் ஸ்டேட்மெண்ட் வித் இல்லுஸ்ட்ரேஷன் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2015 ஹானஸ்டி இஸ் அ குட் விர்ச்சியூ பட் இட் இஸ் நாட், பட் இஸ் இட் இனஃப் ஃபார் அ சிவில் சர்வெண்ட், டு யூ அக்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். 2016 இன்டெகிரிட்டி இஸ் அ வேல்யூ தட் எம்பவர்ஸ் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற ஒரு கோட்டா இருக்கட்டும். 2019 உங்களுக்கு கிட்டத்தட்ட இது இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது சார்ந்ததாக இருக்கும், பட் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, ஸோ அதை டைரக்ட் நம்ம எடுத்துக்க வேணாம். 2021 பர்சன் மே பி எத்திக்கல் பட் நாட் நெசசர்லி ஹாவ் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு கொஸ்டினாக இருக்கட்டும். தென் கேஸ் ஸ்டடிஸ்னு எடுத்தீங்கன்னா 2013, 2016, 18, 22 டைரக்டாக இன்டெகிரிட்டியை வச்சு கேஸ் ஸ்டடிஸ் இருந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2023 உங்களுக்கு கொஞ்சம் மாற்றி மாரல் இன்டெகிரிட்டி அண்ட் ப்ரொஃபஷனல் எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு கார்பரேட் கவர்னன்ஸில் கேட்டிருந்தாங்க. சரியா. ஸோ இது வந்து நான் டைரக்ட் ரெலவன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இன்டைரக்டாக இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒரு வேல்யூ அடிஷனாவோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு குவாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாயிண்ட்ஸாவோ பார்த்தீங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் இஸ் வெரி வெரி ஹையர் அண்ட் மோர் சிக்னிஃபிகண்ட் தென் எனி அதர் வேல்யூ. ஸோ அதனால தான் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் திருக்குறள். தமிழ்நாடு ஆஸ்பிரண்டா இருந்தா நமக்கு திருக்குறள் அப்படிங்கிறதும் நாலடியார் அப்படிங்கிற ரெண்டுமே நமக்கு எத்திக்ஸ் பேப்பருக்கான சீட் கோட். இந்த திருக்குறள் ஆர் நாலடியார் அதோட டைமென்ஷன்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க வந்து ஆன்சர்ல அழகான வேரியேஷன் காட்டலாம், நல்ல வேல்யூ அடிஷன் கொடுக்க முடியும். ஓகேங்களா. அதுல கொடுக்கப்பட்ட ஓமைகள், அதாவது அந்த மெட்டஃபர்ஸ், அது எல்லாமே நீங்க ஆன்சர்ல கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்ப என்ன சொல்றது, நமக்கு ஒரு ஈஸியான ஒரு வே அவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாயிண்ட்ஸுக்கு நம்ம திணற வேண்டியதா இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் நாட் என்ன சொல்றது, அதை எடுத்துக்க மாட்டாங்க, அதை வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல திங்க் பண்ணவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 10 விதமான விஷயங்களை அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. இந்த 10 விதமான விஷயங்களை நீங்க திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்றதை காட்டிலும் நீங்க அங்க பிரசன்ட் பண்ற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா எத்திக்ஸ் பேப்பர்ல ஒரு ஒரிஜினாலிட்டியை கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு யூனிக்கான ஆன்சரை ஈஸியா பிரசன்ட் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இப்போ அது வந்து ஒரு ஜஸ்ட் அன் அட்வைஸ். எதெல்லாம் உங்களுக்கு பாசிபிள் அப்படி பாருங்க. இப்போ நமக்கு இந்த பக்கம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்டெகிரிட்டி அப்படின்ற வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கும் போது வினை தூய்மை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கும், வினை திட்பம் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கும். அதுல வினை தூய்மை அப்படிங்கிற அதிகாரம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மோர் ஆர் லெஸ் இதை தான் அவர் எகெயின் அண்ட் எகெயின் பேசியிருந்திருப்பாரு. அதுல ஒரு 2 சாம்பிள் ஒரு 2 யூனிக்கான திருக்குறளை மட்டும் நான் இங்க சொல்லிடுறேன். ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை அதுவும் அதுவும் என்னும் மவர் அப்படிங்கிற ஒரு திருக்குறள். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, யாரு ஒருவர் மேன்மையை நோக்கி போறாரோ, உங்களுக்கு சீக்னஸ் கிரேட்னஸ் தான் உங்களோட இதுனா நீங்க இன்டெகிரிட்டியோட இருந்தே ஆகணும். நீங்க வந்து உங்க பேரை களங்கம் விளைவிக்கிற மாதிரியோ இல்ல உங்க இன்டெகிரிட்டிக்கு வர மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இது. இந்த திருக்குறள் பாத்தீங்கன்னா இடுக்கண் படினும் இழிவந்து செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் அப்படிங்கிறது. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க வந்து ஒரு ஒரு கெட்ட விஷயம் அப்படிங்கிறது நடந்தாலும் உங்களுக்கு ஒரு கடினமான ஒரு சூழல் இருந்தாலும் உங்களோட இன்டெகிரிட்டியை விட மாட்டீங்க அப்படிங்கிறது தான் ஒரு மென் ஆஃப் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறவங்களுக்கான வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் we will get into the actuals of integrity. அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்டெகிரிட்டியோட டெஃபினிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா C.S. லூயிஸ் அவரோட டெஃபினிஷன் எடுத்துக்கலாம். இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது சரியான விஷயத்தை யாருமே பார்க்காட்டினாலும் செய்யறதுக்கு பேர் தான் இன்டெகிரிட்டி. ஏன் இந்த டெஃபினிஷன் முக்கியம் அப்படின்னா இன்டெகிரிட்டி டிஃபைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஆனஸ்டியோடயும் இருக்கும், மற்ற வேல்யூஸோடயும் இருக்கும். அப்ப அந்த இன்டெகிரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு வரும்போது ரொம்ப முக்கியமான வேல்யூ என்னன்னா, நீங்க வந்து ஏற்கனவே நம்ம அந்த குறள்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு என்ன சிட்டாரியோ என்னவா இருந்தாலும் நீங்க
நீங்க உங்களோட வேல்யூஸை ஹோல்ட் பண்ணி இருக்கிறதா இன்டெகிரிட்டி. சரிங்களா? அப்ப இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் ஐடென்டிஃபைட் வித் coherence between one's conviction, one's words and one's action. நீங்க நினைக்கிறது, நீங்க செய்யறது, உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கும்போது that is what you call as integrity. நீங்க வெளியில ஒரு ஆளா இருந்துட்டு நீங்க உள்ள வேற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா that is not integrity அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நபர் இன்டெகிரிட்டியோட இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மொராலிட்டி, அவங்களோட வேல்யூஸ் அப்படிங்கிறதுல காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் இன்டெகிரிட்டி. அதாவது த அன்காம்ப்ரமைசிங் அதரன்ஸ், அவங்களுடைய வேல்யூஸ் அண்ட் மாரல்ஸ்ல ஹோல்டா இருக்கிறது. தென் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரொம்ப சீரியஸான ஒரு சின்சியாரிட்டி, ஹானஸ்டி அண்ட் ஏமாத்த மாட்டாங்க. அவாய்டன்ஸ் ஆஃப் டிசெப்ஷன் அண்ட் எந்த விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷாலோனஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப வெறுமையா, ரொம்ப ஏதோ கடமைக்கு ஒரு விஷயத்த பண்றது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாம, ஆழம் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் ஆர் ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறதும் இன்டெகிரிட்டியோட ரொம்ப முக்கியமான வேல்யூஸ். இதெல்லாம் வெவ்வேறு டைமென்ஷன் ஆஃப் இன்டெகிரிட்டி. ஸோ ஒரு நபர் ஏன் இன்டெகிரிட்டியோட இருக்கணும், இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது எதுக்கு, இன்டெகிரிட்டியை வச்சு நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, இன்டெகிரிட்டி ஒய் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை இப்போ நம்ம பார்க்கலாம். இதுல நான் உங்களுக்கு 2 டைமென்ஷன், கோர் டைமென்ஷன் கொடுக்குறேன் இன்டெகிரிட்டிக்கு இதுதானு. அதை பேஸ் பண்ணி நீங்க ஆன்சர் எழுதலாம். இல்லைனா உங்களுக்கு டீட்டெயில ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இவங்களுக்கு அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு நபர் இன்டெகிரிட்டியோட இருக்காரு, ஒரு லைஃப் அப்படிங்கிறது இன்டெகிரிட்டியை எடுத்துட்டு போகும்போது பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவர்கள் செய்வது சரியா தப்பா, நான் பண்றது சரியா தப்பா, நான் கரெக்டா தான் போறேன்னா அவங்களே நிறைய கொஸ்டின் பண்ண வேண்டியது இல்லை. ஓகேங்களா? நிறைய அதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியம், அவங்க யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சு வாழணும்னு அவசியம் இல்லை, அவங்களோட லைஃப்ல பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஹைடிங் ஆர் டிசெப்ஷன் அப்படிங்கிற எதுவுமே இல்லாம லைஃப் ரொம்ப சிம்பிளாவும், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவும், ரைட்டாவும் இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம் அப்படிங்கிறது தான் இங்க இன்டெகிரிட்டியோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஃபார் அன் இண்டிவிஜுவல். 2வது முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க இன்டெகிரிட்டியோட இருக்கீங்க அப்படின்றப்போ உங்க மேல மற்றவங்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கும். உங்க கொலீக்ஸ் உங்களை நம்புவாங்க. யூ வில் பி ரிலையபிள். ஓகேங்களா? அண்ட் நீங்க உங்களையே ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அக்கௌண்டபிலிட்டி வச்சுப்பீங்க. வெளியில இருந்து யாரும் நீங்க பண்றது சரியா தப்பான்னு சொல்ல வேணாம். நீங்களே ஒரு விஷயம் பண்றது சரியா தப்பா, நம்ம ஒரு கரெக்டான இதுல போறோமா அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு இன்டெகிரிட்டி மூலியமா கிடைச்சிடும். அண்ட் யூ வில் பிகம் an எக்ஸாம்பிள் ஆர் ரோல் மாடல் ஃபார் அதர்ஸ் டு ஃபாலோ. ஓகேங்களா? ஸோ இவென்ச்சுவலா இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு சக்சஸுக்கான ஒரு அடிப்படையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு தனிநபர் அப்படின்னு எடுக்கும்போது அவரோட பர்சனல் லெவல்ல இன்டெகிரிட்டி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன கொடுக்கும் அப்படின்னா, இன்னர் பீஸ். ஓகேங்களா? ஒரு நிம்மதியா இருக்கலாம், கான்ஃபிடன்ஸ். ஓகே, ஒரு தைரியம் இருக்கும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், மாரல் கரேஜ், கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் நீங்க எழுதலாம். தென் ஒரு அத்தன்டிசிட்டி கிடைக்கும். நான் தான் பண்றேன், நான் இப்படிதான் அப்படின்ற ஒரு அத்தன்டிசிட்டி அண்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் லெவல்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்டெகிரிட்டில வருது. தென் ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன், அட்வர்சிங், சேலஞ்சிங், இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றப்போ உங்களுக்கு ரைட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியமா இருக்கும். தென் ஆஸ் ஐவ் செட், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம், பீஸ் அண்ட் ஹார்மனி, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒரு பர்சனல் லெவல்ல இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபார் அ கொஸ்டின் லைக் வேர் இன்டெகிரிட்டி ஃபார் அ பர்சன் ஆர் அன் இண்டிவிஜுவல் ஏன் முக்கியம், இல்ல ஒரு இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்னத்தை கொண்டு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் கேட்கப்படும் போது அந்த டைமென்ஷன்ல நீங்க எழுதணும்னு நினைக்கிறப்போ இந்த இதெல்லாம் நீங்க ஆன்சர் ரைட்டிங்ல எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் டைமென்ஷன் அப்படிங்கிறது சிவில் சர்வீஸ் வேல்யூஸ் அப்படின்னு இருக்குது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூரோக்ரசி அண்ட் சிவில் சர்வீஸ் வேல்யூஸ் அப்படின்னு செகண்ட் ஹாஃப் ஆஃப் எத்திக்ஸ்ல கூட இருக்கும். இங்க எழுதும்போது இங்கேயும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், லைட்டா மாடிஃபிகேஷன் தான். இன்டெகிரிட்டி ஒரே வேல்யூ தான், பர்சனல் லெவல்ல நம்ம பார்த்திருந்தோம். இப்போ நம்ம பியூரோக்ரசி சிவில் சர்வீஸ் வேல்யூஸா பார்க்க போறோம். அப்போ சிவில் சர்வீஸ் வேல்யூஸ்ல இன்டெகிரிட்டி என்ன பண்ணும், ஏன் முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்னு பொது மக்களோட நம்பிக்கை அப்படிங்கறத ஈஸியா வின் பண்ண முடியும். ஸோ பப்ளிக் ட்ரஸ்ட் அப்படிங்கறத earn பண்ணலாம். சரியா? அண்ட் அது மக்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். இன்டெகிரிட்டி ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். தென் அபியூஸ் ஆஃப் பவர், அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது நடக்காம இருக்கிறதுக்கு இன்டெகிரிட்டி ரொம்ப பெரிய ஒரு வேல்யூ. ஓகேங்களா? கரப்ஷன், பிரைபரி, தென் எந்த விதமான தவறான செயல்களும் செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஆர் ஒரு பியூரோக்ராட்டுக்கு அடிப்படையா இருக்க வேண்டிய விஷயம் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ஆனஸ்டி அப்படின்னு நீங்க சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, இன்டெகிரிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிவில் சர்வெண்ட் அப்படிங்கிறவங்க எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க. ஓகேங்களா? சமம் அப்படின்னு வரும்போது இங்க சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை கொண்டு வருவாங்க. லா, சட்டத்தை மதிச்சு நடப்பாங்க, சட்டப்படி நடப்பாங்க, சட்டத்தை தான் முக்கியத்துவமா வச்சு நடப்பாங்க. ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது இருக்கட்டும். தென் யாரையும் ஒரு சார்பா இருக்க மாட்டாங்க, ஃபேவரட்டிசம் இருக்காது, பயாஸ் இருக்காது. ஓகேங்களா? ஒரு அப்ஜெக்டிவான டெசிஷன் மேக்கிங் அவங்களால எடுக்க முடியும். ஓகே, தென்
அந்த சட்டப்படி நடப்பாங்க, பாலிசிஸ் கரெக்டா இருக்கும், எத்திக்கல் ஹை லெவல் ஆஃப் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் வைப்பாங்க. தென் அவங்களுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் கம்ப்ளீட்டாகவும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல்லையும் பண்ண முடியும். தென் அது மூலியமா அவங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஒருவர் இன்டெகிரிட்டியா இருக்காரு அப்படின்றப்போ அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இன்டெகிரிட்டியா இருப்பாங்க. அவர் இன்டெகிரிட்டியா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக வேண்டிய மற்றவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு சப்போர்ட் ஆர் வேல்யூ அடிஷன் அப்படிங்கறத கொடுப்பாங்க. இதை நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள்ஸா கூட we will see எப்படின்றத. அடுத்த ஆஸ்பெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் ஒரு பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஓகேங்களா, நல்ல ஒரு இன்டெகிரிட்டியா இருக்கக்கூடியவங்கன்னா அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் லாயல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, டேலண்ட்ஸ் ஈஸியா அக்வயர் பண்ண முடியும் ஜாபுக்காக வேண்டி. ஓகேங்களா, விரும்பி வேலைக்கு சேருவாங்க. அந்த விஷயங்கள்லாம் நீங்க ஒரு எக்ஸாம்பிளா காட்டலாம். தென் கல்ச்சர் ஆஃப் இன்டெகிரிட்டி இருக்கும்போது ஒரு எம்ப்ளாயோட மொரால் அப்படிங்கிறது பெட்டரா இருக்கும், கமிட்மெண்ட் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா, அண்ட் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு வரும்போது எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங் இருக்கும் எல்லா லெவல்லையும். ஓகே, தென் லீகல் இஷ்யூஸை கம்மி பண்ணலாம், ஸ்கேண்டல்ஸ் இருக்காது, ஃபினான்ஷியல் லாஸ் பெருசா இருக்காது. ஓகேங்களா, தென் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்னர்ஸ் அதுக்கப்புறம் பப்ளிக் எல்லாமே அந்த ஆர்கனைசேஷனை சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஹானஸ்டி அண்ட் கன்சிஸ்டன்சியை வேல்யூ பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தான் இன்டெகிரிட்டி இன் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ஆர் உங்களுக்கு எங்க அந்த கம்பெனிஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் டொமைன்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதுக்கான ரீசன்ஸ். ஸோ இந்த இன்டெகிரிட்டி சம்பந்தப்பட்டு பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் அவங்க ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டெகிரிட்டிக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ஹோல்டிங் த வேல்யூ அண்ட் ரெப்யூட்டேஷன், உங்களுடைய வேலைக்கான வேல்யூ அண்ட் அந்த ப்ரொஃபஷனுக்கான ரெப்யூட்டேஷனை ஹோல்ட் பண்றது, ட்ரஸ்ட் வர்த்தியா நடந்துக்கிறது, அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபஷனல் பவுண்டரிஸ் அப்படிங்கிறத கரெக்டாக என்ஷூர் பண்ணணும். இவ்வளவுதான் நீங்க பண்ணுவீங்க, இதுதான் உங்களோட பவுண்டரி அப்படிங்கிறத கிளியரா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். தென் ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட் அப்படிங்கிறது சவுண்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். தென் ப்ரொஃபஷனலி யூ ஹேவ் டு பி அக்கௌண்டபிள். இது வந்து உங்களுக்கு பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி ஆர் இன்டெகிரிட்டி ஆஸ் அ ப்ரொஃபஷன் அதுக்கு கொடுக்கப்பட்ட 5 பில்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதை நீங்க வந்து ஆன்சர் ரைட்டிங்ல நிச்சயமா அழகா கோட் பண்ண முடியும், டயக்ராமேட்டிக்கா கூட யூ கேன் ரெப்ரசென்ட். ஸோ இன்டெகிரிட்டி அப்படின்னு வரும்போது நான் ஜென்ரலா ஒரு எக்ஸாம்பிளா கோட் பண்றது சார் எம் விஸ்வேஸ்வராயா. ஓகேங்களா, இவரோட பர்த்டேவை தான் நம்ம இன்ஜினியர் டேன்னு சொல்லுவோம். ரொம்ப ஹையர் லெவல் ஆஃப் ஆஃபீஸ்ல இருந்தாரு. உங்களுக்கு வந்து அந்த டேம் இதுல எல்லாமே வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருந்திருப்பாரு. ஓகேங்களா, ஸோ இப்போ இவரோட எக்ஸாம்பிள் ஒரு அனெக்டோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் வந்து திவான் ஆஃப் மைசூரா இருப்பாரு. அப்போ ஒரு பாலிசி டெசிஷன்ல ஒரு இஷ்யூ வரும்போது அந்த வேலையை ரிசைன் பண்ணிடுவார். ஓகேங்களா, அது அவரோட எத்திக்கல் கன்சிஸ்டன்சியை காட்டுறது. தென் அவர் ரிசைன் பண்ண போறப்போ கவர்மெண்ட் வெஹிக்கிள்ல போவார். ரிசைன் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது கவர்மெண்ட் வெஹிக்கிளை யூஸ் பண்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அவரை பொறுத்தவரை ஒரு பப்ளிக் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக் யூஸுக்கு மட்டும்தான். அவருக்கு கொடுக்கப்பட்ட கெஸ்ட் ஹவுஸ் அங்க எங்கேயுமே பிரைவேட் மெம்பர்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டார். ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷனல் பர்பஸ். தென் ஹி இஸ் நோன் ஃபார் ஹிஸ் கமிட்மெண்ட். ஓகேங்களா, அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு. ஓகேங்களா, ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவர் செலவு பண்றது எதுவாக இருந்தாலும் அவரோட ஆபீஸ் ஒர்க் எல்லாத்துக்குமான ரூபாய்க்கு தெளிவா கணக்கு வச்சிருப்பாரு. நாட் ஈவன் a single rupee would have been missed in his time. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா எத்திக்ஸுக்கு அவரை நீங்க கோட் பண்ணலாம். தென் காமன் மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மவுண்டைன் மேன் அப்படிங்கிறவர் வந்து நீங்க நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இங்க கோட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தஷ்ரத் மாஞ்சி அப்படிங்கிறவர் வந்து ஒரு லேபரர், ஒரு கூலி வேலை செய்யறவர் பீகார்ல. ஓகேவா, அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் மெடிக்கல் கேர் கொடுக்க முடியாதனால, டைமுக்கு அவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க முடியாதனால அவங்க லாஸ் பண்ணிடுவாரு. பட் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்றப்போ அந்த ரோட பிளாக் பண்ற மாதிரி ஒரு மழை இருக்கும். தன் கையாலேயே எவ்ரிடே கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணி 22 வருஷம் அந்த ரோட இவர் ஒரே ஆளா உட்காந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். இவர் இதோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுனுக்கோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் 16 கிலோமீட்டர், 55 கிலோமீட்டர்ல இருந்து வெறும் 16 கிலோமீட்டரா குறைச்சிருப்பாரு. ஓகேங்களா, அந்த கம்யூனிட்டி அவரோட இன்டெகிரிட்டி இதுக்கு நடுவுல அவர் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாரு. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி அவர் அந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி காமிச்சாரு. அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா நீங்க பர்சனல் லெவல்ல கோட் பண்ணலாம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
ஸோ ஃபர்தராக ஃபியூ ஸ்டோரிஸ் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வேல்யூ அடிஷனாக எடுத்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செவாங் நார்ஃபெல் ஐஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜேந்திர சிங் வாட்டர்மேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். தென் சிந்துத்தாய் சப்கல் மதர் ஆஃப் ஆர்வன், இவங்களை நீங்கள் நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆர்ஃபன், பட் அவங்க நிறைய பேரை ஒரு அரவணைப்பின் கீழ் கொண்டு வந்து டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. தென் நீங்கள் நிறைய நியூஸ்லாம் கூட ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த 5 ரூபா இட்லி பாட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்டெகிரிட்டிக்கு நல்ல எக்ஸாம்பிளாக கோட் பண்ணலாம். ரொம்ப டச்சிங்காக இருக்கும். தென் ஜாதவ் பாயங் ஃபாரஸ்ட் மேன், தென் கரிமுல் ஹக்கே அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் மேன். சைக்கிள்லேயே ஒவ்வொருத்தரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்த்துட்டு இருப்பாரு. ஓகேங்களா? யார்ட்டையும் காசும் வாங்க மாட்டாரு. ரொம்ப இன்டெகிரிட்டி. அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். தென் உங்களுக்கு தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் சிவம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே, தென் தெர் இஸ் ஒன் இண்டிவிஜுவல் மஞ்சுநாத் சண்முகம் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு IIM லக்னோ கிராஜுவேட். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு பெட்ரோல் அந்த ஃபியூவல் இதில் வந்து அடல்ட்ரேஷன், பெட்ரோல் பம்ப்ல அடல்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் இதை வந்து இவர் சீல் வச்சிருப்பாரு. அவர் அதனால வந்து சுட்டு கொண்டுருவாங்க. ஓகேவா? அப்போ அவரோட இன்டெகிரிட்டி அப்படிங்கிறத நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பிகாஸ் ஹி வாஸ் ஹெல்ட் ஆன் டு ஹிஸ் வேல்யூ. தப்புனா தப்பு அப்படிங்கிறத ரொம்ப ஹோல்டா இருந்தாரு. ஓகேங்களா? தென் இதுக்கப்புறம் தான் நிறைய ஒரு ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து அந்த பர்டிகுலர் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள என்ன சொல்றது, அந்த கொலை செஞ்சவங்க ஆர் அந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் எக்ஸாம்பிளாக கோட் பண்ணலாம். தென் இங்கே வந்து கொஞ்சம் கோட்ஸ் இருக்கு. இதை வந்து நீங்கள் வேல்யூ அடிஷன் ஆர் அந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்டெகிரிட்டி இஸ் இட்ஸ் ஓன் ரிவார்ட். இன்டெகிரிட்டி அப்படிங்கிறதே ஒரு ரிவார்டு தான். நீங்கள் இன்டெகிரிட்டியாக இருக்கிறதால என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேணாம். இன்டெகிரிட்டியே ஒரு ரிவார்டு தான் அப்படின்னு சொல்லி இந்த கோட் சொல்லியிருக்கு. தென் இந்த கோட் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹேவ் இன்டெகிரிட்டி நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ், இஃப் யூ டோன்ட் ஹேவ் இன்டெகிரிட்டி நத்திங் எல்ஸ் மேட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? உங்கள்ட்ட இன்டெகிரிட்டி இருந்துச்சுன்னா வேற எதுவும் தேவையில்லை. ஆனா உங்கள்ட்ட இன்டெகிரிட்டி இல்லைன்னா உங்கள்ட்ட எது இருந்தாலும் யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட். ரொம்ப நல்ல கோட், ஹார்வி மெக்கேவோடது. ஸோ இந்த கோட் தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கூட பார்க்க முடியும். இன்டெகிரிட்டி வித்தவுட் நாலேஜ் இஸ் வீக் அண்ட் யூஸ்லெஸ், அண்ட் நாலேஜ் வித்தவுட் இன்டெகிரிட்டி இஸ் டேஞ்சரஸ் அண்ட் ரெட்ஃபுல். அப்போ இன்டெகிரிட்டி நாலேஜ் இல்லைன்னா என்ன சினாரியோ, நாலேஜ் இருந்து இன்டெகிரிட்டி இல்லைன்னா என்ன சினாரியோ அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாலே இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் கோட் பேஸ்ட் கொஸ்டினுக்கானது. ஓகே, இப்போ நான் கொடுக்கப்பட்ட இந்த கோட்ஸ் அப்படின்றத எடுக்கும்போது இந்த கோட்டோட மீனிங் எடுத்து இன்டெகிரிட்டி ஆஸ் அ வேல்யூ நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா போதுமானதா இருக்கும். ஸோ தட் இஸ் இட். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. Thank you so much for patiently listening. ஓகேங்களா? ஸோ ஃபைட் கிளப் அப்படிங்கிற சேனல் இருக்கும். இந்த இது ஸ்கேன் பண்ணினா நீங்கள் சேனல் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அதில் ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகே, ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃபைட் கிளப். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.